அன்பா அவர்களின் கையெழுத்தோடு தினம் தினம் ஏதாவது ஒரு அறிக்கை வெளிவந்துட்டே இருக்கு. இதுக்கு முன்பாக ரஜினியை பற்றி ஒரு அறிக்கை விட்டுருக்கீங்க. ரஜினிக்கு அரசியலுக்கு வர என்ன தகுதி இருக்கிறதுன்னு கேட்டிருக்கீங்க. மாதவனுக்கு என்ன தகுதி இருக்கு அரசியல்? நான் அரசியலுக்கு யார் வேணாலும் வரலான்னு குறிப்பிட்டிருந்தேன். திடீர்னு ஒரு 30 வருஷமாக அவர் அரசியலுக்கு வரணும்னு நினச்சிருந்தா எப்போ வேணால் வந்திருக்கலாம். இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட மத்தியில் உள்ள ஒரு குறிப்பிட்ட கட்சியின் அழைப்போடு அவர் திடீரென்று யாரும் எதிர்பாராத நேரத்தில் அரசியலுக்கு வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதனால பாஜக தொடர்ந்து வெளிப்படையாக ரஜினி வர வேண்டும் என்று சொல்லி வருகிறார். பாஜகவோட அழைப்பை ஏற்ப இப்ப ரஜினியோட அந்த அரசியல் தொடர்பான அந்த கருத்து இருக்கலாம். அந்த அறிக்கை நீங்க அதை குறிப்பிடல. நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஹைட்ரோபார்க்கனை பத்தி ஒரு கருத்து தெரிவிக்கல, இலங்கை தமிழர்கள் பிரச்சனை கருத்து தெரிவிக்கல. இது எதற்குமே கருத்து தெரிவிக்காம ரஜினி எப்படி அரசியல் உண்மைதானே? எப்படி வரலாம்னு நான் கேட்கவே அதுதான் கேட்கிறேன். மாதவன் அப்பனா இதுக்கு முன்னாடி என்ன கருத்து தெரிவிச்சிருக்காரு? அவர் அரசியலுக்கு வரதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன? அவருக்கு அரசியல் வந்து தகுதி இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. நீங்க எதிர்பார்க்கறதெல்லாம் நான் பேச முடியாது. அதுக்காக இங்க நம்ம இந்த பிரஸ் மீட் நடத்தல. உங்க மைண்ட்ல இருக்கிற கேள்விகளாக நான் பதில் சொல்ல முடியாது. ஹைட்ரோ கார்பன் திட்டம் தொடர்பாக, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க தொடர்பு, அந்த பிரச்சனை தொடர்பாக, விவசாயிகள் பிரச்சனை தொடர்பாக, இப்ப இருக்கிற வறட்சிகள் தொடர்பான பிரச்சனை தொடர்பாக, மக்களுக்காக மக்களுக்கு என்ன சேவை செய்தார் என்ற கேள்வியை தான் நான் எழுப்பி இருந்தேன். இது வந்து இன்னும் தனிப்பட்ட தாக்குதல் இல்லையே. நீங்க கேட்குற கேள்வி வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு தாக்குதலை ஏற்படுத்துகிற கேள்வியை கேட்குறீங்க. நான் பொதுவான கேள்விகளை தானே கேட்டேன். அதாவது சமூக வலைதளங்கள்ல மக்கள் கேட்குற கேள்வியை தான் நானும் கேட்டிருக்கேன். இதுல என்ன தவறு நீங்க கண்டுபிடிக்கிறீங்க? கேட்கட்டுமே, நான் வேணாம் நான் சொன்னேன். மக்கள் யாரை வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம். அதுதான் ஜனநாயகம். தட் இஸ் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். தமிழக மக்களை நேரடியா பாதிக்கிற நீங்க உங்க அறிக்கையில குறிப்பிட்டிருக்க அதே பிரச்சனைகள் தொடர்பா இதுவரைக்கும் நீங்க எத்தனை போராட்டங்கள் நடத்திருக்கீங்க மக்களுக்கு ஆதரவா, அரசை எதிர்த்து? இதுக்கப்புறம் வருங்காலத்தில் இது மாதிரி போராட்டங்களை நீங்க எடுக்கிறீங்க. இது வரைக்கும் நடத்திய போராட்டம் வரும் காலங்களில் நிச்சயமாக தமிழக மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது என்னுடைய கடமையாகவும் லட்சியமாகவும் ஏற்றுக்கொண்டு தான் நான் அரசியல் களத்தில் என்னை ஈடுபடுத்தி கொண்டுள்ளேன். நிச்சயமாக அது தொடர்பாக என்னுடைய வேலைகளும் சேவைகளும் இறுதி வரை இருக்கும்னு தெரிவிச்சுட்டு தான் நான் இந்த அரசியல் களத்திலேயே நான் போட்டியிடுவேன். தமிழர்கள் மட்டுமே தமிழ்நாட்டை ஆள வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்து இப்போ சமீபத்தில் ரொம்ப அதிகமாக வந்துட்டே இருக்கு. இந்த கருத்து தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடு? நிச்சயமாக அதில் தவறு எதுவும் இருக்கிறதா எனக்கு தெரியுது. இப்போ வந்து நம்ம போயிட்டு குஜராத்தில் வந்து ஒரு தமிழன் வந்து முதலமைச்சராக ஆகிறது வந்து நிச்சயமாக குஜராத்தி கிடையாது. நீங்க என்ன பேச விடல. உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யணும்னா இங்க வாங்க, நீங்க பேசுங்க, நான் கேட்கிறேன். குஜராத்தி கிடையாது, அவர் ஒரு வேறு மாநிலத்தை சேர்ந்தவர். அப்ப வேற ஊர் சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? என்ன சொல்லணும், நான் என்ன சொல்லணும் நீங்க எதிர்பார்க்கீங்க? வேற ஊரை சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இப்ப பஞ்சாப் சொல்லலாமா, காஷ்மீர் சொல்லணுமா? என்ன அதாவது ஒரு உதாரணத்துக்கெல்லாம் நீங்க 10 கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இது ஒன்றும் குறுக்கு விசாரணை இல்லை. மேடம், இப்போ உள்ளாட்சி தேர்தல் நடத்தணும்னு சொல்லி உயர்நீதிமன்றம் வந்து அறிவிப்பு கொடுத்திருக்கு. நான் சொல்ல வந்த கருத்தை முழுமையா என்ன சொல்ல விடாம யூ ஆர் இன்டரப்டிங் மீ. யூ ஆர் வெரி வெல்கம் டு இன்டரப்ட். ஆனால் என்ன சொல்லி முடிக்க விடுங்க. ஏங்க, பஞ்சாபை தான் ஒத்துப்பேன், குஜராத்தை ஒத்துக்க மாட்டேன். ஒரு உதாரணத்தை தானே நான் சொல்றேன். அங்கே வந்து இன்னொரு மாநிலத்தில் வேறு ஸ்டேட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் இங்கே தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஒருத்தர் முதலமைச்சர் ஆகுறதுன்றது வந்து சாத்தியமான்றது தெரியல. அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது தமிழ்நாட்டில் தமிழர் தான் இருக்கணும்னு சொல்றதுல தப்புன்னு இல்லையே. அதிமுக ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? முடிஞ்சிருக்கு இல்லையா, ஓராண்டு முடிஞ்சிருக்கு. இதை நீங்க எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஜெயலலிதா அவர்கள் எதிர்பார்த்த அந்த ஆட்சி இந்த ஓராண்டு நடந்திருக்கு நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமாக நடக்கவில்லை. அவங்க இடத்திலேயே கொலை நடந்திருக்கு. அது தொடர்பாகவும் எந்த ஒரு நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்கல.